அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அனைத்தையும் படைத்து வழிநடத்துகின்ற அந்த ஏகனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து பாவங்களிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும், அகிலத்தின் அருள்குடையாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முகம்மது அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும், மேலும் சத்தியத்தை அறிந்து அதன்படியே வாழ்ந்து அதையே பிற மக்களுக்கும் உபதேசிக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும், இந்த காணொளியை கவனிக்கின்ற அனைத்து நன்மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக. இறை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு தனி பார்வையாகவும், நற்குணம் என்பது வேறொரு பார்வையாகவும் மக்களுக்கு மத்தியில் பழக்கப்பட்டு விட்டது. அது எப்படி அப்படின்னு சொன்னால், ஆன்மீகங்கிறது தனி. அந்த ஆன்மீகம் எப்படி மாடலில் வேணாலும் இருக்கலாம். அது எந்த மாடலில் சொல்லப்பட்டாலும் ஒரு பழக்கத்தை பயன்படுத்தி இது அவங்க ஆன்மீகத்தோட பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள நன்மை தீன்மைகளை ஆய்வு செய்யாமல் தொடர்றாங்க. இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ஆண்டுக்கு ஒரு முறை விழா நடத்தி ஆன்மீகத்தை பார்க்குறாங்க. முஸ்லீம்களில் சில பேர் அதை தேர் திருவிழா, அதாவது சந்தனக்கூடு அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறதை பார்த்துருக்கலாம். இதே மாடலில் எல்லா ஊர்லேயுமே தேர் திருவிழாலாம் நடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு 7 நாள் 10 நாள் 2 நாள் அவங்க சக்திக்கு உட்பட்டவாறு அந்தந்த பகுதிகளில் ஒரு விழாவை நடத்தி இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு வழங்கி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு சில பேரை மட்டும் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு மரியாதை செய்வாங்க. அதே மரியாதை பார்த்தீங்கன்னா இங்கே முஸ்லீம்கள்லேயும் சில பேர் அங்கே மரியாதை செய்கிறாங்க. தலைக்கட்டு, தலப்பாக்கட்டு அப்படின்னு சொல்லி மரியாதை, முதல் மரியாதை இப்படியெல்லாம் செஞ்சு இது ஒரு ஆன்மீகமாக மக்களுக்கு மத்தியில் பார்க்கப்படுது. இப்படி எல்லா மதங்கள்லையுமே சொன்னதை விட்டுட்டாங்க, அவங்களாம் ஒன்றை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் ஆன்மீகம்னு மக்கள்கிட்ட பதிவு செஞ்சுட்டாங்க. சின்ன வயசுலேருந்து எல்லாரும் அதை பார்த்து பழக்கப்பட்டதுனால, அப்போ வருஷத்தில் ஒரு நாள் இது மாதிரி தேரை அலங்கரிக்கணும், இது மாதிரி மாலை வாங்கணும், ஒருத்தருக்கு மரியாதை செய்யணும், அப்போ நம்ம ஆன்மீகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சில பேர் ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், வாரத்தில் ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வந்தா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா, மசூதிக்கு போயிட்டு வந்தா இந்த ஆன்மீகம் முடிஞ்சிருச்சு, இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி அப்படி தங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்களில் சில பேர் வெள்ளிக்கிழமை மட்டுமே மசூதிக்கு போகிறவங்க, இந்துக்களில் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே மசூதிக்கு சர்ச்சுக்கு ஏதாவது கோயிலுக்கு போகிறவங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க வாரத்தில் ஒரு நாள், இப்படி அவங்க பயணித்து இதுதான் ஆன்மீகம்னு விளங்கி வச்சு அவங்க போயிட்டுருக்குறாங்க. அப்போ எதுதான் ஆன்மீகம்? இப்படியே எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சடங்குகளை செஞ்சுட்டு தன்னை இதுதான் ஆன்மீகம்னு நினச்சி போயிட்டுருக்குறாங்க இல்லையா? ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம், அதாவது படைத்தவன் படைப்புகளுக்கு சொல்ல வேண்டிய ஆன்மீகம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மகன் தன் தகப்பனுக்கு செய்ய வேண்டியது கடமைகளும் ஆன்மீகம். ஒரு மகன் தகப்பனுக்கு செய்கிறது போலவே ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்கிறதும் ஆன்மீகம். ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய பெற்றோருக்கு செய்கிறதும் ஆன்மீகம் தான். ஊருக்கு செய்கிறதும் ஆன்மீகம் தான். அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு தனி தலைப்படுத்தி இஸ்லாம் பேசுது, அதுவும் ஆன்மீகம் தான். ஆனால் இதெல்லாம் ஆன்மீகமாக சமூகத்தில் பார்க்கப்படலை. ஆனால் சமூகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இது மாதிரி சடங்குகள், செலவு செய்யக்கூடிய சடங்குகளை தான் ஆன்மீகமாக விளங்கியிருக்கிறாங்க. அதுக்காக செலவு செய்கிறதுக்கு, அதாவது கடன் கூட வாங்கி செலவு செய்கிறாங்க, வட்டிக்கு வாங்கி கூட இந்த ஆன்மீகத்துக்காக செலவு செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே எது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால், ஒரு சகோதரனை பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது பாருங்க. ஒரு சகோதரனை நம்ம பார்க்குறோம், அவரை நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு குங்குமம் வச்சிருக்கிறாரா, இப்படி ஒரு விபூதி வச்சிருக்கிறாரா, அப்போ இவர் தப்பார தான் இருப்பாருன்னு ஒரு சமூகத்தில் ஒரு பார்வை இருக்குது. ஐயோ, இவர் நம்ம கையில் வாங்கி சாப்பிட மாட்டாருன்னா நம்ம நினச்சிப்போம். பார்த்தா அவர் தான் அப்படி ரொம்ப நெருக்கமாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு கட்டுப்படுறதா இருப்பார். ஆனால் நம்ம பார்வை எப்படி இருக்கும்னா, அந்த அடையாளம்லாம் இருந்தால் அவங்க தப்பானவங்க, இப்படி அடையாளம்லாம் இருந்தவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நாமளாக ஒரு தீர்மானிக்கிறோமே. இதையும் குர்ஆன் பேசுது. யூகங்கள் நானா முடிவு செய்கிறது, யூகங்கள் அனைத்துமே பொய்யா இருக்கும், நீ யூகிச்சு இதுதான் முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. யூகங்கள் அடிப்படையில் எடுக்கிற முடிவுகள் பெரும்பகுதி தப்பாக இருக்கும். நம்ம ஒன்றை பார்த்து சிறந்தது நினைப்போம், ஒன்றை பார்த்து மோசமானது நினைப்போம். அது நெருங்கி பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். எதை சிறந்தது நினைச்சோமோ அது மோசமானதாக இருக்கும், எது மோசமானது நினைச்சோமோ அது நன்மையாக இருக்கும். ஒருத்தரை பார்த்து எடை போட்டு முடிவு செய்கிறது, இது இப்படி தான், இவர் இப்படி தான், இவருடைய குணம் இதுதான். நாம் பார்த்தது அவருடைய 1 மணி நேர பகுதியை பார்த்துருப்போம், அவருக்கு 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரத்தில் பல பகுதிகள் அவருக்கு இருந்திருக்கும், பல மாடலில் அவர் வாழ்ந்துட்டு இருப்பார்.
ஆனால் நம்ம பார்க்குற அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் அவரை பற்றி முடிவு செஞ்சு இவர் இப்படி தான் நாமளே முடிவெடுத்து அவரை தப்பாகவே பார்க்கறது. இது மாதிரியான பார்வைகளும் தவறானது தான். இப்படி ஆன்மீகத்தை வந்து நாம என்ன, அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ தம்பி கூட சொன்னார் பாருங்க கொஞ்சம் முன்னாடி, நான் இங்கே தேடி போனேன், அங்கே ஒரே குதியும் குத்தாட்டமாக இருந்துச்சு, இங்கே தேடி போனேன். இதெல்லாம் என்னன்னா மனிதருடைய தேடல். நாம் வந்து நல்லபடி நடக்கும்னு நினைக்கிறோம், நாம் நல்லதை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்கு எது வழிகாட்டுதல், சரி இங்கே போய் பார்த்துட்டு வரலாம், இங்கே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி மக்கள் ஓடுறாங்க, ஒவ்வொரு இடத்த நோக்கி பயணிக்கிறாங்க. பயணித்து இங்கே போனால் நமக்கு கிடைச்சிரும், சரியான பாதை கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி ரொம்ப லேசாக ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சாலே போதுமானது. இப்படி எல்லாம் இறைவன் சொல்லியிருப்பானா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா போதுமானது. இதுவே பெரிய வெற்றியை தந்துடும். அதனால தான் மனிதர்களை வந்து இப்படி ஆய்வு செய்யக்கூடிய சிந்தனை ஆற்றல் உடையவர்களாக படைச்சவன் வந்து நம்மளை படைச்சிருக்கிறான். மற்ற எல்லா பொருளுக்குமே ஒரு குறிப்பிட்ட அறிவை கொடுத்து நீ இப்படித்தான் செயல்படணும்னு சொல்லிட்டான். அது பிரம்மாண்டமான சூரியனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், வானமா இருக்கலாம், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராம் செய்யப்பட்டு இப்படித்தான் நீ செய்யணும் அப்படின்னு கட்டளை இடப்பட்டிருக்கு. அது கட்டுப்பட்டு நடக்குது. மனிதனுக்கு மட்டுமே சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சாய்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம உள்ளத்துக்கு தெரியும், இது தப்பா தான் இருக்கும் இது அப்படின்னு தெரியும். சில விஷயங்கள் இது கரெக்டா இருக்கு, இது சரியா இருக்குன்னு மனசுக்கு ஆறுதலை ஏற்படுத்தும். ஒன்றும் இல்லை, சாலையில போறோம், ஒருத்தர் வந்து நம்மளும் அந்த மேட்டில் ஏற போறோம், 2 வீலர்ல போறோம், அவர் நடந்து போறாரு, இவரை ஏத்திக்கிட்டு போனா அவருக்கு ஒரு நன்மையா இருக்குமே, நடந்து போறாருன்னு நின்று கேட்குறோம் பாருங்க. இது வந்து உள்ளம் சொல்லக்கூடிய ஆரோக்கியமான விஷயம். ஆனா அதே அவரை ஏத்துனா வண்டியில ஏதாவது பலகீனம் ஏற்படுமோ இப்படி ஒரு மனசு சொல்லும். வெயிட்டா இருக்காரா, இவரை தூக்கி ஏறித்து உட்கார வச்சா வண்டி ஆரோக்கியமா போகுமா, இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. இது வந்து இன்னொரு மனிதனுடைய உள்ளம். இதுல வந்து நாம வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யணுங்கிறதுல உறுதியா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு உள்ளமும் சந்தோஷப்படும், அடுத்ததும் நன்மையா தான் நடக்கும். இந்த எண்ணத்துக்கு இடையில ஒரு போராடுறதும் கூட ஆன்மீகம் தான். யார் உள்ளத்தோடு போராடுறாங்களோ, வாழ்க்கையில நன்மைக்காக உறுதியா இருக்கிறாங்களோ, இதுவும் ஆன்மீகம் தான். ஆனா இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஆன்மீகங்கிறதே சடங்கு மாதிரி ஆக்கிட்டு போற போக்குல அப்படி சல்யூட் அடிக்கிறாங்க. இப்போ கடவுளுக்கு வண்டியில போயிட்டே இருப்பாங்க, அப்படி ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சு ஆன்மீகம். ஆனா இதெல்லாம் ஒரு சிலர் வந்து மசூதியை பார்த்தாலும் அப்படின்ட்டு போவாங்க, அவங்க வழிபடக்கூடிய சர்ச்சை பார்த்தாலும் ஒரு சல்யூட் அடிச்சுக்கிறாங்க, கோயிலை பார்த்தாலும் சல்யூட் அடிச்சுட்டு இதுதான் ஆன்மீகம்னு கடந்து போயிடுறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஆன்மீகம் கிடையாது. யார் வந்து உள்ளத்தோடு போராடி அதுல உறுதியாக இருந்து நன்மையை நோக்கி நடக்கிறாங்களோ அதுதான் உண்மையான ஆன்மீகம். ஒருத்தருக்கு மசூதிக்கே போக முடியல, ஒரு குறிப்பிட்ட அந்த டயத்துல மட்டும் தொழுதுட்டு வந்துடுறாரு, மிச்ச நேரங்கள்ல வந்து தன்னுடைய மற்ற பணிகளை செய்யறாருன்னா இதுவும் சிறந்த ஆன்மீகம் தான். யார் மசூதிக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்துட்டு 5 நேரம் தொழுதுட்டு இருக்கிறாங்களோ அதை விட தன்னுடைய பொதுமக்களுக்கான நேரத்தையும் செலவழித்து மசூதியோடையும் உள்ளத்தால தொடர்புல இருப்பார். இதுதான் சிறந்த ஆன்மீகம். ஆனா சமூகத்துல எது பார்க்கப்படுது, ஒருத்தர் முழுமையா மசூதிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு, அதை தான் ஆன்மீகவாதியா சமூகம் பார்க்குது. ஆனா இஸ்லாம் அதை சொல்லவே இல்லை. நீங்க உங்களுக்கு படைக்கப்பட்ட எல்லா நன்மைகளையும் எல்லா படைப்புகளுக்காகவும் பயன்படுத்திக்கணும், அதே நேரத்துல படைத்தவனை நினைவு கூறணும். படைத்தவன் நினைவு கூறுறதுல பலகீனம் ஏற்படலாம், ஆனா படைப்புகள்கிட்ட நீங்க நடக்கக்கூடிய பண்பு இருக்கு, அதுல குறைகள் ஏற்படக்கூடாது. உங்களால ஒருத்தர் மன உளைச்சலுக்கு ஆளானா அவர் உங்களை மன்னிக்காத வரை இறைவன் மன்னிக்கிறது இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. என்னால ஒருத்தர் பாதிக்கப்பட்டார், உள்ளத்தாலோ உடலாலோ பாதிக்கப்பட்டார், இல்ல நான் அவர்கிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டேன், இது எதுவா இருந்தாலுமே சரி படைத்தவன்கிட்ட நேரா பேசி நம்ம ஜெயிக்க முடியாது. எந்த படைப்புக்கு நாம வந்து அநீதம் செய்தோமோ அந்த படைப்புக்கிட்ட தான் நம்ம போய் என்னுடைய தவறை வந்து நீங்க மன்னிக்கணும், நான் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட தவணையில தர்றேன், இல்லை என்னால தர முடியல, எதுவா இருந்தாலுமே அந்த மனிதருடைய உள்ளத்தை திருப்திப்படுத்தாத வர படைத்தவன் நம்மளை திருப்திப்படுத்த முடியவே முடியாது. இதே போல பெற்றோருக்கான விஷயங்கள்லயும் இதே விஷயங்கள் வருது. யார் வந்து தந்தை உள்ளத்தை காயப்படுத்துறாரோ, தாயினுடைய உள்ளத்தை காயப்படுத்துறாரோ, அந்த தாயும் தகப்பனும் மன்னிக்காத வரைக்கும் அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கிடையாது. அது பிற அண்டை வீட்டாரோட அணுகுமுறையும் அப்படிதான். அண்டை வீட்டார் சிறப்பாக கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனா அதெல்லாம் கிஃப்ட்னு சொல்றாங்க முகமது நபி. அண்டை வீட்டாரோட கிஃப்டா கிடைக்கிறது, நல்லவங்களா கிடைக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட், மனைவி நல்லவங்களா அமைகிறது பெரிய கிஃப்ட், அதே போல மனைவிக்கு கணவர் நல்லவங்களா அமைகிறது பெரிய கிஃப்ட், வாகனம் சிறந்த வாகனம் அமைகிறது பெரிய கிஃப்ட், நல்ல வீடு விசாலமான வீடு அமைகிறது பெரிய கிஃப்ட், இதெல்லாம் கிஃப்ட். இந்த கிஃப்டை வந்து நாம எந்த மாதிரியா செலவழிக்கிறோங்கிறது தான் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அதிகமான மக்கள் வந்து மனைவிக்குரிய அந்தஸ்தை கொடுக்கறது இல்லை. கோபம் வரும், எல்லா மனிதர்களுக்கும் கோபம் ஏற்படும். ஆனா கோபம் ஏற்படும் பொழுது அவங்களோட எப்படி நடக்கணும்னு இஸ்லாம் கற்றுத்தருது. அதுல வந்து பொதுவா நான் உட்பட என்ன பண்ணிடுவோம், தவறிடுவோம். ஏன்னா நமக்கு அடிமை மாதிரியான பார்வை இருக்கு அவங்க கிட்ட.
அவங்க அடிமையான பார்வை கிடையாது. இறைவன் தந்த கிஃப்ட்னு இறைவன் சொல்லி காட்டான். உலகத்திலேயே மிகச்சிறந்த பொக்கிஷம் தனக்கு மனைவி நல்லவங்களா அமையிறது. இவரு சர்டிபிகேட் வேற எங்க வாங்கினாலும் செல்லாது. மனைவி இவர் நல்லவர்னு சொல்லாத வரைக்கும் அவருடைய சர்டிபிகேட் செல்லாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. மனைவி தான் அவங்கள நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. யார் மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கிறாங்களோ அவங்க சமூகத்துல சர்டிபிகேட் அங்கீகாரம் பெற்றவங்க அப்படின்னு சொல்லுது. ஏன்னா மனுஷனால அங்கதான் சரியா நடக்க முடியாது, அங்கதான் அலட்சியப்படுத்துவான். அதனால அந்த வார்த்தையை சொல்லி நீ இப்படி மனைவி கிட்ட சிறந்தவளா நடந்துக்க, அப்பதான் உனக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லுது. இப்படி வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா நற்பண்புகளுமே ஆன்மீகம். ஆனா ஆன்மீகம் இன்றைக்கு சடங்காக பார்க்கப்பட்டு சில சடங்குகளை செய்துவிட்டு வாழ்க்கையில ஆன்மீகத்தை அலட்சியப்படுத்தக்கூடிய மக்கள் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உள்ள எண்ணம் இல்லாம முழுமையான நற்பண்புகளோட வாழக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை படைத்த இறைவன் நம்ம அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி பெறுகிறேன். வாஹ்ரதவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.